வணக்கம். இன்னைக்கு வாமனாவில் இடுப்பு கிள்ளியும் இடியமீனுமான எடப்பாடிகள் அப்படின்ற தலைப்பில் தான் இந்த காணொளியில் நாம் பார்க்க போகிறோம். முந்தானத்து வள்ளுவர் கோட்டத்தில் அதிமுக மகளிர் அணி சார்பில் ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று நடந்தது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் வளர்மதி, கோகுலேந்திரா, விந்தியாலாம் கலந்துக்கிட்டாங்க. இந்த மகளிர் திமுக ஆட்சி மீது என்ன குற்றச்சாட்டை சுமத்தினார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, போதைப் பொருட்கள் புழக்கம் அதிகரிச்சிருக்கு, டாஸ்மாக் விற்பனை அதிகரிச்சிருக்கு, கஞ்சா விற்பனை அதிகரிச்சிருக்கு, பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் ரீதியான குற்ற சம்பவங்கள் அதிகரிச்சிருக்கு. சரி, இது எல்லாத்தையுமே நான் ஏற்றுக்கிறேங்க. கூட்டு பாலியல் பலாத்காரம் தஞ்சாவூரில் நடந்தது, பொள்ளாச்சியில் நடந்ததை இவங்க மறந்துட்டாங்க. உண்மையை சொல்லணும் அப்படின்னா, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், சிறுமிகளுக்கு எதிரான குற்றங்கள் எடப்பாடி ஆட்சியில் தான் அதிகமாக நடந்துச்சு. அதே போல் கஞ்சா பொருள் புழக்கம் எடப்பாடி ஆட்சியில் தான் திமுக ஆட்சியை விட அதிகமாக இருந்தது. சரி, இது எல்லாத்தையும் விட இடுப்பு கிள்ளிகள் திமுகவில் அதிகரித்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அவங்க பேசுனது தான் என்னால் ஜீரணிக்கவே முடியல. இந்த அருப்புக்கோட்டை பெண் டிஎஸ்பியோட தலைமுடியை பிடிச்சி இழுத்ததை பேசுனாங்க. அப்புறம் விருகம்பாக்கத்தில் நினைக்கிறேன், விருகம்பாக்கத்தில் அந்த 2 பெண் காவலர்கள் நின்றுட்டு இருக்கும்போது இந்த திமுகவில் இருக்கக்கூடிய சில பொறுக்கிகள் இடுப்பை பிடிச்சி கிள்னாங்க இல்லையா, இதையெல்லாம் பேசுனாங்க. உண்மையிலேயே இடியமீன்களும் இடுப்பு கிள்ளிகளும் அதிமுகவில் தான் அதிகமாக இருந்திருக்காங்க. குறிப்பாக எடப்பாடி ஆட்சியில் தான் ரொம்ப மோசமாக இருந்திருக்காங்க. இல்லை, எடப்பாடியை தலைமையாக ஏற்றுக்கொண்ட அதிமுகவில் தான் இடுப்பு கிள்ளிகளும் இடியமீன்களும் அதிகமாக இருக்காங்க அப்படிங்கிறத முந்தானேத்து வள்ளுவர் கோட்டத்தில் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட மகளிர் அணியினர் புரிஞ்சிக்கணும். குறிப்பாக விந்தியா, வளர்மதி, முக்கியமாக கோகுலேந்திரா. இதில் கோகுலேந்திராவோட முகத்தை பார்க்குறதுக்கே பாவமாக இருந்தது. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இடுப்பு கிள்ளிகளும் இடியமீன்களும் முதுகுக்கு பின்னாடி நின்று உரசுறவங்களும் எடப்பாடி தலைமையில் தான் அதிகமாக இருக்கிறாங்க. எடப்பாடியை தலைமையாக ஏற்றுக்கொண்ட அவருடைய நிர்வாகத்தில் தான் அதிகமாக இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த உண்மை கோகுலேந்திராவுக்கு மட்டுமே புரியும். கோகுலேந்திராவே சில இடத்துல ரொம்ப விரக்தியாக பேசுவாங்க. ஐயோ, இந்த எடப்பாடி தலைமையில் இருக்கக்கூடிய நிர்வாகத்தில் முதுகுக்கு பின்னாடி இருந்து உரசுறாங்க, இடிக்கிறாங்க, என்னால் இந்த இடியை தாங்க முடியல, இடுப்பை பிடிச்சி கிள்றாங்க, புடவையை பிடிச்சி இழுக்கிறாங்க அப்படின்னு கோகுலேந்திராவே சில இடத்துல சொல்லியிருக்கிறாங்க. சில பெண்களை, அதிமுக மகளிர் அணியில் இருக்கக்கூடிய சில பெண்களில் பல பெண்களை நீங்கள் தனித்தனியாக கூப்பிட்டு அப்படியே நைஸாக பேச்சு கொடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் கண்ணீர் விட்டு புலம்புவாங்க. என்னன்னு புலம்புவாங்கன்னா, செல்வி ஜெயலலிதா இருந்த வரைக்கும் அதிமுகவில் பெண்கள்லாம் ஓரளவுக்கு பாதுகாப்பாக இருந்தோம். ஓரளவுக்கு இல்லை, முழுமையாகவே பாதுகாப்பாக இருந்தோம். ஆனால் எடப்பாடியால் இந்த மாதிரி பொறுக்கித்தனம் பண்ணுறவங்கள கட்டுப்படுத்த முடியல. எங்களால் இந்த கூட்டத்தில் நிற்க முடியல. நின்னா இடுப்பை பிடிச்சி கிள்றாங்க, புடவை முந்தானையை பிடிச்சி இழுக்கிறாங்க, உரசுறாங்க, முதுகுக்கு பின்னாடி இன்னும் உரசுறாங்க அப்படிங்கிற உண்மையை போட்டு உடைப்பாங்க. குறிப்பாக யார் சொல்கிறாங்களோ இல்லையோ கோகுலேந்திரா போட்டு உடைச்சிருவாங்க. சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். என்ன காரணத்தினால் ஜே ஆட்சியில், அதாவது ஜே தலைமை பொறுப்பில் இருக்கும்போது அதிமுகவில் பெண்கள் பாதுகாப்பாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எம்ஜிஆர் இறந்ததும் செல்வி ஜெயலலிதா 2 நாள் எம்ஜிஆரோட தலைமாட்டில் நின்றுட்டு இருந்தாங்க. அப்போ செல்வி ஜெயலலிதாவோட தலைமுடியை பிடிச்சி பின்னாடி இருந்து இழுத்தாங்க, இடுப்பை பிடிச்சி கிள்னாங்க, முதுகுக்கு பின்னாடி நின்று உரசுனாங்க, புடவை முந்தானையை பிடிச்சி இழுத்தாங்க, இடித்து தள்ளி விட்டாங்க. அப்போவும் அந்த அம்மா எம்ஜிஆரோட தலைமாட்டில் விலகவே இல்லை. அவங்க இடிக்கிறதோட முக்கியமான நோக்கமே செல்வி ஜெயலலிதா அந்த இடத்துல நிற்கவே கூடாது அப்படிங்கிறது தான். அப்புறம் எம்ஜிஆரோட இறுதி ஊர்வலம் போனப்போ அந்த அம்மா அந்த இராணுவ வாகனத்தில் ஏற முயற்சி பண்ணப்போ அப்போவும் அந்த அம்மாவோட கையை பிடிச்சி கீழே ரோட்டில் தள்ளி விட்டாங்க.
இவ்வளவு இவ்வளவு பாலியல் ரீதியான துன்புறுத்தல்களையும் பாலியல் ரீதியான சீண்டல்களையும் அவமானத்தையும் அந்த அம்மா அடைஞ்சதுனால தான் முதலமைச்சரானதும் செல்வி ஜெயலலிதா எடப்பாடி உட்பட எல்லா எம்எல்ஏக்களையும் தான் சாகிற வரைக்கும் கிட்டேயே சேர்த்துக்கல. ஓபிஎஸ்ஸை மட்டும் மரியாதை கொடுத்து தன்னோட சீட்டுக்கு பக்கத்தில் உட்கார வச்சு அழகு பார்த்தாங்க. திருப்பியே சொல்கிறேன், ஓபிஎஸ்க்கு மட்டும் மரியாதை கொடுத்து தன்னோட சீட்டுக்கு பக்கத்தில் உட்கார வச்சு அழகு பார்த்தாங்க அப்படின்னா அது எனக்கு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, செல்வி ஜெயலலிதாவோட மனசில் ஓபிஎஸ் இடம் பிடித்திருக்கிறார். ஏன் அந்த இடத்துல எடப்பாடியை கூப்பிட்டு ஒரு நாள் கூட செல்வி ஜெயலலிதா உட்கார வைக்கல? உண்மையிலேயே இந்த மகளிர் அணினா புரட்சி தமிழர் எடப்பாடி தான் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாரு. கிருஷ்ண பகவானே எடப்பாடி தான். எப்படி பாஞ்சாலியோட திரௌபதியோட புடவையை பிடிச்சி இழுக்கும்போது கிருஷ்ண பகவான் திரௌபதியோட மானத்தை காப்பாற்றினாரோ அந்த மாதிரி எடப்பாடி பெண்களோட மானத்தை காப்பாற்றுறாரு, பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதே எடப்பாடி தான் அப்படின்னு சொல்லிட்டு பீலா விடுறாங்க இல்லையா? திருப்பி சொல்கிறேன், அதிமுக மகளிர் அணியில் இருக்கக்கூடிய பெண்கள்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் பீலா விடுறீங்க. அப்போ ஏன் எடப்பாடியை ஒரு நாள் கூட செல்வி ஜெயலலிதா தன்னோட பக்கத்தில் உட்கார வச்சு அழகு பார்க்கல? எடப்பாடியை 1 கிலோமீட்டர் தூரம் தள்ளி நிற்க வச்சு கூள கும்பிடு போட வச்சாங்க செல்வி ஜெயலலிதா. சரி, இதை ஒரு பக்கம் விடுங்க. டாஸ்மாக் விற்பனை அதிகரிச்சிருக்கு, போதைப்பொருள் புழக்கம் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திமுக மேலே இவங்க குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். கூவத்தூரில் எடப்பாடி எப்படி முதலமைச்சர் ஆனார் அப்படின்னா, கிட்டத்தட்ட 1 கோடிக்கும் மேலே செலவு பண்ணி தங்கம்லாம் 3 கிலோ கொடுத்ததா சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. 1 கோடிக்கும் மேலே வாடகை மட்டும் கட்டியிருக்கார் எடப்பாடி. எங்கே? கூவத்தூர் கோல்டன் பே ரிசார்ட்டில் 56 அறையில் கிட்டத்தட்ட 120க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் தங்க வைக்கப்பட்டிருந்தார்கள். சில விலை மாதுக்கள்லாம் அங்கே கொண்டு வரப்பட்டாங்க. யார் மூலமாக அந்த விலை மாதுக்கள்லாம் கொண்டு வரப்பட்டாங்கன்னா, கருணாஸ் மூலமாக கொண்டு வரப்பட்டாங்க. அப்போ விலை மாது, சொகுசான அறை, மதுபானம், அப்புறம் இந்த சிக்கனு மட்டனு இப்படின்னு சொல்லிட்டு இந்த அசைவ உணவு, காஸ்ட்லியான அசைவ உணவு, இது எல்லாத்துக்கும் யார் செலவு பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எடப்பாடி தான். எடப்பாடி ஒன்றும் தன்னுடைய திறமையால், தன்னுடைய தனிப்பட்ட திறமையால் முதலமைச்சர் ஆகலை. இந்த மாதிரியான அசிங்கம் முடித்த வேலையெல்லாம் பண்ணி தான் அவர் முதலமைச்சர் ஆகியிருக்கார். இதை முதல்ல அதிமுகவில் இருக்கக்கூடிய மகளிர் அணி பிரிவினர் உணரணும். அடுத்ததாக விந்தியா தான் ரொம்ப ஓவராக வாய் பேசுகிறது. பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிராக பாலியல் ரீதியான குற்றங்கள் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு. சமீபத்தில் பாராளுமன்ற தேர்தலில் விந்தியா ஒரு வாகனத்தில் பிரச்சாரம் பண்ணும்போது பின்னாடி யார் நின்றுட்டு இருந்தது அப்படின்னா, நடிகை சாந்தினியை பாலியல் ரீதியாக ஏமாற்றிய, பாலியல் ரீதியாக சுரண்டிய முன்னாள் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் மணிகண்டன் நின்றுட்டுருக்கார். அதே போல் அதிமுகவில் அன்பர் ராஜாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா, 71 வயசில் 35 வயது பெண்ணை 3ஆவதாக திருமணம் செய்து கொண்டார். இதுக்கெல்லாம் விந்தியா, அப்புறம் வளர்மதி, கோகுலேந்திரா விட்டுருங்க, பாவம் அந்த அம்மா உண்மையிலேயே அதிமுகவில் அதிகமாக இடுப்பு கில்லுக்கும் அதிகமாக இடித்தாங்களுக்கும் ஆளாகிற ஆள் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாவம் கோகுலேந்திரா தான். அது மட்டுமல்ல, கோகுலேந்திரா என்னுடைய சமுதாயத்தை சேர்ந்த பெண் அப்படின்னு பார்க்கும்போது உண்மையிலேயே எனக்கு அந்த அம்மா மேலே ஒரு பரிதாபம் ஏற்படுது. அப்போ வளர்மதியும் விந்தியாவும் மற்ற அதிமுக மகளிர் அணியில் இருக்கக்கூடிய பெண்களும் நான் கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்லியே ஆகணும். சரி, இதையெல்லாம் விடுங்க. திமுக ஆட்சியில் நிறைய கொலை நடக்குது. சமீபத்தில் துரப்பாக்கத்தில் ஒரு விலை மாதுவை ஒருத்தர் கண்ட துண்டமாக வெட்டி சூட்கேஸில் போட்டு அடைச்சி கொண்டு ரோட்டில் போட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ப்பாட்டத்தில் பேசினாங்க. 2019 பெருங்குடி குப்பை கிடங்கில் சந்தியா அப்படின்ற ஒரு பெண்ணோட உடம்பை கண்ட துண்டமாக வெட்டி, யார் வெட்டினது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணினுடைய கணவரே கண்ட துண்டமாக வெட்டி, கை வேற கால் வேற அப்படின்னு சொல்லிட்டு வெட்டி பெருங்குடி குப்பை கிடங்கில் போட்டான். எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா, அந்த பெண்ணோட உடம்புல அந்த டாட்டூ இருந்தது. அதை வச்சு தான் கண்டுபிடிச்சாங்க காவல்துறையினர். அதனால்
முதல்ல அதிமுகவில் இருக்கக்கூடிய மகளிர் அணியினர் உங்கள் கட்சியில் குறிப்பாக மார்ச் 8ஆம் தேதி மகளிர் அணிக்காக பாராட்டு விழா நடத்தும்போது அந்த பாராட்டு விழாவில் யார் வர்றது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேபி முனுசாமி எல்லா பெண்களையும் இடித்து கீழே தள்ளிட்டு அந்த பெண்கள் கூட்டத்து மத்தியில் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் நிற்கிறாப்புல. எனக்கு தெரிஞ்ச ஒரு சில பெண்கள்லாம் இடிபட்டு கீழே உழுவுற நிலைமைக்கு போயிட்டாங்க. எனக்கே பார்க்குறதுக்கு ரொம்ப பரிதாபமாக இருந்தது. அதனால் உங்கள் எடப்பாடி தலைமையில் இருக்கக்கூடிய இடிய மீன்களையும் இடுப்பு கிள்ளிகளையும் தட்டி அடக்கி வச்சுட்டு அவங்களுக்கு எதிராக ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு அப்புறமா திமுக ஆட்சியில் இருக்கக்கூடிய குறைகள்லாம் நீங்கள் சுட்டி காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.